இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பச்சை பயிரை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 2 அச்சு வெல்லத்தை நல்லா நசுக்கி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவல் திருகி நம்ம தனியாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 4 ஏலக்காவை நல்லா நசுக்கி நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். கொதிக்கும்போது நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா பயிறு, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா வேக விடணும். இந்த பச்சை பயிரை நம்ம எதுக்கு நல்லா வேக விடுறோம்னா, அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை இப்போ நம்ம மூடி வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட எல்லாம் வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துட்டு நல்லா நம்மளுக்கு மல்லாம் வெந்து இந்த மாதிரி வெந்து வந்துக்கணும். அடுத்து நம்ம வெல்லத்தை போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிண்டி விடணும், அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும். அப்போ அந்த சாரும் பார்த்திங்கன்னா நல்லா பாகு காய்ச்சின மாதிரி வெல்லமும் பயிர் நல்லா கை வந்து கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். என்ன தான் நம்ம வெல்லம், ஜீனி இந்த மாதிரி இனிப்பு சேர்த்தாலும் அதோட உப்பு சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு அந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு பார்த்திங்களா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். நல்லா அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடுறோம். இது நம்ம செய்யணும்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அல்வா ஸ்டேஜுக்கு வந்துடும். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.